ஆண்டவரே இயேசு நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு எத்தனாவது உபவாச நாள்? இன்னைக்கு 9வது நாள். கொஞ்சம் உயிராக சொல்லுங்களேன், எத்தனாவது நாள் இன்னைக்கு? நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களை கடந்த நாட்டில் கற்றுக்கிட்டோம். இந்த வாரத்தில் அநேக காரியங்களை புதிதாக கற்றுக்கொள்ள போகிறோம். தயவு செஞ்சு காலையிலையும் சாயங்காலம் ப்ரேயர் இருக்குது. நமக்கு நைட்டு 9:30 மணிக்கு கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் இருக்குது. காலையில் 5:30 மணிக்கு நமக்கு ப்ரேயர் இருக்குது. அந்த ப்ரேயரில் நீங்கள் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள். நம்ம வசனத்தை நல்லா கேட்குறோம், அதில் மறுபடியும் வளர வேண்டும் என்றால் நம்ம ஜெபத்தில் நம்ம இணைந்து கொண்டால் தான் நம்மளால் வளர முடியும். அதனால் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி உபவாசிக்கிறீங்க எல்லாரும்? 12 வரை சாப்பிடாம அப்புறம் சாப்பிட்றீங்க, பரவாயில்ல. ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்கு பிரியமாக ஒரு சின்ன காரியத்தில் நம்ம தாழ்த்தி நமக்கு வேண்டாம், விருப்பமாக இருக்கிறத வேண்டான்னு ஒதுக்குறதும் அதுவும் ஒரு உபவாசம் தான். தானியேல் என்ன பண்ணான்னா, ருசியுள்ள பதார்த்தங்களெல்லாம் என்ன செஞ்சான், ஒதுக்கணும். அப்படின்னு பண்ணிக்கலாம். இல்லாட்டா உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு சில சமயம் உணர்த்துவார், எதை எப்படி சாப்பிடணும், எதை வேண்டான்னு விளக்கணுன்ட்டு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பவுல் சொல்கிறானா, பிரசங்கிக்கிற நான் ஆகாதனை போகாதபடிக்கு என் சரீரத்தை என்ன செய்கிறேன், அடக்குகிறேன். 2 கொரிந்தியர் 9:27, 1 கொரிந்தியர் 9:27. யார் கரெக்டாக எடுக்கிறா பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9:27, 1 கொரிந்தியர் 9:27 கரெக்டு. 1 கொரிந்தியர் 9:27 இப்படி சொல்கிறது. வாசி. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எப்படி ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும்னா, பசிக்குது இல்லை, அந்த நேரம் உபவாசம் பண்ணும்போது பசிக்குன்னா உங்கள் வயிற்றை பார்த்து என்ன செய்யணும், பேசணும். அமைதியாயிரு. உனக்கு நான் இப்போ என்ன செய்ய மாட்டேன், சாப்பாடு தரமாட்டேன், தீனி போட மாட்டேன், டிசைட் பண்ணி சொல்லணும். சொல்லும்போது நீங்கள் வேணால் பாருங்கள், அதை அமர்ந்துருது, அந்த பசி அமர்ந்துருது. இல்லைனா நம்மளை ஒரு வழியாக கரைக்கிறோம். அதை சாப்பிட்டா, ஒரு முறுக்கு சாப்பிட்டாலும் பசி ஆரமாக இருக்கும். அப்புறம் ஒரு கேக்கை சாப்பிடணும், அப்போ தண்ணியை குடிக்கணும், பசி ஆறவே ஆறாது. திருப்பி எதையாவது சாப்பிட சொல்லணும், உபவாசத்தையே கெடுத்துரும். அதனால் ஆரம்பத்திலே பசி வரும்போது ஜாக்கிரதையாக அதட்டணும். ஏன்னா இந்த வயிறு நம்ம ஆளுகை செய்யக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க வயிறை நம்ம தான் என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். அதனால் அந்த ஒரு தீர்மானத்தோடு நம்ம செயல்பட எழுப்பி நின்று எக்காலமும் அதோட ஒரு அடியை பாடிட்டு உட்காரலாமா? எல்லாம் எழுப்பிடுங்க. அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 9வது உபவாச நாளில் எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் கேட்குற காரியங்கள் எங்கள் ஆவியிலே பதிஞ்சிருக்கட்டும். ஆண்டவரே, அது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அப்ளை பண்ணி, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாக இந்த உலகத்தில் உம்மோடு இணைந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இந்த நாளில் சமாதான பலியை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். பலிபீடம், பலியும் அவர்தான், ஆசாரிப்பு கூடாரமும் அவர்தான். அவரே எல்லாமாக தான் நமக்கு காட்சியளிக்கிறார். இப்போ இந்த நாட்களில் நான் நேற்று தினம் சொன்னேன், சமாதான பலினா எடுத்த உடனே முதல்ல சமாதான பலியை சொல்லலை. ஏன், இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப தேவையானது சமாதானம் தான். எங்கே பார்த்தாலும் சமாதானம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த சிலுவையில் மரித்து பரலோகத்து போவதுக்கு முன்பாக ஆண்டவர் சீஷர் பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன், உலகம் தருகிற சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா சமாதானம் தான் முக்கியம். ஒரு இடத்துக்கு, ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது சமாதானத்தின் வாழ்த்தலை சொல்லுங்கள் என்று சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்.
ஒரு வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுக்கு நம் நிமித்தமாக ஒரு சமாதானம் உண்டாகணும். அப்போ அந்த வாழ்த்தலை சொல்லுங்கள். எங்கே பார்த்தாலும் சமாதானம் சொன்ன ஆண்டவர், ஆனால் இந்த பலிகளை பார்க்கும் பொழுது சமாதானத்தை முதல்ல சொல்லலை, சமாதானம் மூன்றாவதாக தான் சொல்லியிருக்கிறார். முதலாவது எதை பிரத்யேகப்படுத்தியிருக்கார் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த பலி? ரெண்டாவது, மூணாவது. அப்படின்னா ஏன் இது மூணாவது வரிசையில் வந்ததுன்னா, இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் 2 பலிகளும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறணும். அப்படின்னா இப்போ நமக்கு சமைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன செய்யணும்? எல்லாம் இருக்கிறதை எடுத்து என்ன செஞ்சணும்? சமைச்சாதான் சாப்பிட முடியும். ஒரு பொருள் வாங்கணுமா, வெளியில் போய் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணும். எல்லாவற்றுக்கும் நம்ம ஒரு 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 நேரத்தை செலவழிக்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம். அப்படின்னா இன்றைக்கி சமாதானம் நமக்கு வேணும்னா நம்மளா இஷ்டப்படி சமாதானத்தை தேட முடியாது. குடும்பத்தில் சண்டை வந்துச்சுன்னா சமாதானம் மறக்கணும், என்ன தான் போய் மன்னிப்பு கேட்டாலும் அந்த நேரத்தில் அடங்கும், அடுத்த நிமிஷம் திருப்பியும் சமாதானம் குறைச்சல் வந்துடும். என்ன தான் பண்ணாலும் வராது. ஏன்னா அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதல்ல நமக்கு சமாதான பலி வேணுமா, சர்வாங்க தகன பலியாக முதல்ல மாறணும் நம்ம. அப்படின்னா எல்லாமே உமக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு என்ன செஞ்சிடணும்? ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். அதுக்கு தான் சர்வாங்க தகன பலியை அர்ப்பணித்து இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவரே, ஒரு சர்வாங்க தகன பலி நீங்கள் முதல் அதிகாரத்தில் பார்க்கும்போது சர்வாங்க தகன பலியை ஒரு மந்தையிலேருந்து எடுத்துக்கொண்டு வந்தால் அதை என்ன செய்யணும்? அந்த ஆசாரியன் 2வது வசனத்தை வாசிமா. 1 லேவியராகமம் 1 அதிகாரம் 2 வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து. போதும். முதல்ல எங்கேருந்து எடுக்கணும்? பலிய மந்தையிலேருந்து எடுக்கணும். எடுத்து எங்கே கொண்டு வரணும்? அப்போ அந்த மந்தைக்கு போன உடனே அந்த ஆடோ அதுக்கு எதுவுமே தெரியாது. எதுக்கு இவன் நம்ம செலக்ட் பண்ணுறானே தெரியாது. செக் பண்ணி பார்ப்பார், பழுது இருக்குதா தோலில், காலில், கையில் எல்லாத்தையும். ஏன்னா பழுதற்ற ஒரு இளங்கன்றையோ அல்ல இளங்கடாவை தான் கொண்டு வரணும். அப்படின்னா அந்த யார் பலி செலுத்தணுமோ அவங்க போய் செக் பண்ணிவிட்டு உடனே அந்த ஆடையோ மாடையோ நினச்சோம் அங்கேருந்து நேரம் எங்கே கொண்டு வரணும்? ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு நிறுத்தணும். அப்போ அந்த ஆடு முரண்டு பிடிக்கலை, அதுக்கு என்னன்னே தெரியாது. எஜமானன் கூப்பிடுறாரு, அழைச்ச இடத்துக்கு நம்ம போன்னு வராரு. ஆனால் நமக்கு வந்த சர்வாங்க தகன பலி தெரியாதவர் அல்ல, தெரிஞ்சே தன்னை அர்ப்பணித்தார். இந்த உலகத்தில் நான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தேன்னா, நான் சர்வாங்க தகன பலியா என் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதன் மூலமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் என்னை பின்பற்றி எல்லா ஜனங்களும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தெரிந்தே ஒரு காரியம் கூட எதிர்த்து பேசாமல் அமைதியாக அவர் இந்த உலகத்தில் பிதா அனுப்பினபடியே வந்தார். அதனால தான் அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், இந்த வசனத்தில் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரத்தில் 7 வசனத்தை வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஆனாலும் அவர் என்ன செய்யவில்லை? தம்முடைய வாயை திறக்கவில்லை. நம்ம எவ்வளோ வாயை திறந்து சண்டை போட்டிருக்கிறோம். இந்த வசனம்லாம் இன்னைக்கு நம்ம பலப்படுத்தட்டும். அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. எந்த ஒரு காரியமானாலும் வாயை திறக்கக்கூடாது. அவர் எப்படி இருந்தாராம்? நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தம்முடைய வாயை அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுதான் அந்த சர்வாங்க தகன பலியா தன்னை அர்ப்பணிக்கிறார். இப்போ நமக்கு சமாதானம் வேணுமா? முதலாவது ரொம்ப நம்ம எதில் கவனம் செலுத்தணும்? எந்த அளவுக்கு நான் சர்வாங்க தகன பலியாக மாறுறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். பேஸே அதுதான். சர்வாங்க தகன பலி தேவனுக்கு முற்றிலுமாக நம்மளை அர்ப்பணிக்காமல் சமாதானத்தை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சமாதான பலியை முதல்ல வைக்காமல் சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது அதோடைய ஆழங்களும் அந்த அர்த்தங்களையும் கர்த்தர் நமக்கு விளக்கி காட்டுவார்.
அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சும் அப்படி போய் நிற்கும்போது அப்போ அந்த கொண்டு வருகிறவன் என்ன பண்ணுறான்னா, நீ வந்த உடனே அதை கொல்லு அப்படின்னு சொல்லலை ஆண்டவர். எல்லாவற்றையும் அழகாக தெரிஞ்சு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தல் எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் வேத வசனம் இருக்குது. நீ ஒரு ஆடையாவது மாடையாவது கொண்டு வந்தா, சர்வாங்க தகமலியா கொண்டு வந்தா, முதல்ல என்ன செய், உன் கையை வந்து அது தலையின் மேலே வை. அப்படின்னா என்ன, நானும் இந்த பலியும் ஒன்றா இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் வந்து பழுதற்றவர். இப்போ இன்றைக்கி ஆண்டருக்கு வந்து நான் சர்வாங்க தகன வழியாக படைக்கணும். என்ன நான் ஆண்டவரே நான் சர்வாங்க தகன வழியாக படைக்கணும்னா ஆண்டர் கண்டிஷன் பழுதற்றதாக இருக்கணும். நம்மக்கிட்ட அந்த கண்டிஷனை நிறைவேற்றதுக்கு அப்படி இல்லை, நிறைய குறைகளோடு நம்ம இருக்கிறோம். அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த சர்வாங்க தகனவோடு இணையப்பட வேண்டும் என்றால் முதலாவது அந்த பலி மேலே என் கையை வச்சுட்டு, ஆண்டவரே நான் அன்னைக்கு வந்து என்னை முற்றிலுமா உமக்கு அர்ப்பணிக்கிறேன். எந்த பாவம் செஞ்சனால இல்லை, நான் என்னை முற்றிலுமாக என் வாழ்க்கை முழுவதும் என் உணர்வுகள் எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா, கையை வந்து அந்த சர்வாங்க தகன பலி மேல் வச்சுட்டா, நானும் இந்த பலியும் ஒன்றா இருக்கிறோம். ஆண்டவரே இவர்கிட்ட எத்தனை நல்ல 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 குணங்கள், ஜெயம் பெற்ற ஜீவன் அத்தனை எனக்குள்ள வருது. என்னுடைய பலவீனங்கள், என் அசுத்தங்கள், என் பாவங்கள் எல்லாம் அவர்கிட்ட போயிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி எங்களுக்குள்ள அப்படி வரும்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிரும். நானும் நம்முடைய இயேசுவும் ஒன்றாக மாறிடணும். அப்படி ஒன்றாக மாறினா என்ன அர்த்தம்? அவர் எப்படி வாயை திறக்காமல் இருந்தாரோ நாமளும் வாயை திறக்காமல் இருக்கணும். குடும்பத்தில் ஏன் சண்டை வருது? ஒரு கையே இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் சத்தம் வருதா? 2 கை அடித்தா தானே சத்தம் வருது. யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்க சில சிஸ்டர், ஐயோ என்னை அடிச்சுட்டான்னு எந்த அளவுக்கு வாய் பேசினேன். வாயை திறக்கக்கூடாது. இன்னும் சிலர் பாருங்க, அந்த எப்போ எடுத்த உடனே சிலர் அடிக்க மாட்டாங்க, ஆர்கியூமெண்ட்டில் வரும். சும்மா சாதாரண ஆர்கியூமெண்ட்டாக தான் வரும். அது சரியில்லை, இது சரியில்லை, இல்லை நீ தான் எல்லாம் தப்பு. பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா, உன் பிள்ளையை நீ வளர்த்தியா, அது ஏன் பிள்ளையா, உங்கள் பிள்ளை தான், அதிலே வந்துடும் பிரச்சனைங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்கிறீங்க, நான் என்ன உடனே நியாயப்படுத்துவாங்க. நான் அதை செய்கிறேன் பிள்ளைக்கா, இதை செய்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா, உனக்கு கவலை இருக்குதா, உனக்கு இருக்குதா, உனக்கு அறிவு இருக்குதா, என்னெல்லாமோ பேசி பேசி சண்டை அடியில் முடியும். இவ்வளோத்துக்கு காரணம் என்ன? சமாதான பலி உள்ளதான் இருக்குது. அதை விட்டுக்கிட்டு நம்ம வாழ்கிறனால தான் குடும்பத்தில் சமாதானம் இருக்க மாட்டேங்க. அப்போ சமாதான பலி வேணும்னா சர்வாங்க தகன பலியாக மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயை திறக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இன்னும் சில குடும்பத்தில் என்னதான் அவர் திட்டிக்கிட்டோம், வாயை திறக்காமல் அமைதியாக இருப்போம்னா சிலர் எப்படி அந்த அமைதியை காட்டுவாங்கன்னா இறுக்கிக்கிட்டு முகத்தை வச்சு காட்டுவாங்க. அதை பார்க்கும்போதே கோவம் வரும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாமல் இருக்க அப்படிம்பாங்க. எல்லா காரியத்திலையும் ஏன் குடும்பத்தில் சண்டை வருதா? நம்மலாம் சில சமயம் ரொம்ப டெக்னிக்காக அமைதியாக இருக்கும் பேரில் தலையை அப்படி திருப்பிக்கிறது, இப்படி அலட்சியப்படுத்துறது. அது சும்மா இருக்கணுக்கும் கையை என்ன செய்யும், அடிக்க தான் ஓங்கும். ஆனால் நம்ம அடிக்கக்கூடாது, கவனமாக இருங்க. அப்படின்னா சமாதானம் குறைச்சல் வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு சர்வாங்க தகன பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். எந்த காரியத்தில் என்னை என்ன தான் திட்டட்டும், என் தோல் உரிக்கப்படட்டும், சந்தா வெட்டப்படட்டும், நான் வாயை திறக்காமல் இருக்க சர்வாங்க தகன பலியே உம்மோடு என்னை இணைச்சிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னா உதவி செய்வார் ஆண்டவர். அவர் உதவி செய்ய வல்லவர். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய தான் அவர் இந்த உலகத்தில் பலியாக வந்தார். அடுத்தபடியாக என்ன செய்யணும்? அவரை புசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். எப்படிப்பா அந்த உலகத்தில் நீங்கள் இருந்தீங்க, நீ வாயை திறக்காமல் இருந்தீங்க, என்னால் முடியலையே அப்படின்னு அந்த வசனத்தை அவருடைய திவ்ய சுபாவங்களெல்லாம் தியானித்து பலன் அடையும் போது தான் இந்த சமாதானம் நமக்கு வரும். அதனால் சர்ச்சில் நம்ம இருக்கிறோமே, ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது எனக்கு சமாதானம் இல்லை என் குடும்பத்தில்னு சொல்லக்கூடாது. சமாதானம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த சமாதானம் நமக்கு வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைவான். பிரயாசப்பட்டு பயிரிடணும். ஒவ்வொரு நாளும் காலையில் சர்வாங்க தகன பலியை செலுத்துங்க, போஜன பலியை அவருக்கு செலுத்தி நாமளும் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது இந்த சமாதான பலி வந்து என்ன செய்யும், நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் சமாதானம் ஆட்கொள்ளும். அதனால தான் இந்த நாட்களில் இந்த சமாதான பலி குடும்பத்தில் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் சமாதானமே இருக்காது. ஒவ்வொரு முறையும் இங்கே சர்ச்சு முடிஞ்சு போகும்போதெல்லாம் சில முகத்தை பார்ப்பேன், சோகமாக போவாங்க. இப்போ வீட்டில் போய் என்ன பிரச்சனையோ தெரியலையே, என்ன சண்டையோ தெரியலையே, இல்லை சில எதை எடுத்தாலும் தோல்வியாக இருக்குது, ஒன்றுமே நல்லா இல்லையே, சிலருக்கு எப்பா வெற்றியான வாழ்க்கையே இல்லையே, ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி, எப்படி வராங்களோ அப்படியே போவாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஜீவ வார்த்தை உள்ளே ஏற்றுக்கிட்டால் ஒரு மாற்றம் உண்டாங்குது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க.
இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு உபவாசத்தில் பங்கெடுக்கிற நாமெல்லாம் ஒவ்வொரு முறையும் சபைக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது ஒரு புதிய அனுபவத்தோடு போகணும். அல்லேலூயா. நாம் கேட்குற வசனம் சாதாரண வசனம் இல்லை, இது ஆவியாயும் இது ஜீவனுமாக இருக்குது. அப்படி என்ன இந்த சமாதான பலி, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, முதலாவது பேஸ் வந்து சர்வாங்க தகன பலி, ரெண்டாவது போஜன பலி. இந்த போஜன பலியை நம்ம சாப்பிட்டா நமக்கு சமாதானம் வரும். சமாதான பலியாக மாறினாலும் சமாதானம் வரும். அப்படின்னா இந்த சமாதான பலியில் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் கவனத்தை அதில் செலுத்த வேண்டும். இப்போ எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராமம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளை ஆனாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். இப்போ என்ன சொல்றாருன்னா, முதலாவது பார்க்கும்போது ஒருவன் மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அப்படின்னு காளையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதற்கப்புறம் 7ஆவது வசனம் வாசிங்க. அவன் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டுமானால் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து. அப்போ முதல்ல வந்து மாடு, ரெண்டாவது வந்து ஆடு, அதுக்கப்புறம் வந்து 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் செலுத்துவது வெள்ளாடா இருக்குமானால் போதும். அப்படின்னா 3 விதமான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சமாதான பலி முதலாவது காளை, அப்புறம் ஆடு, அதான் செம்மறி ஆடு, 3ஆவது வெள்ளாடு. இந்த ஒன்னொன்றுக்கு சைஸ் டிஃபர் ஆகுது. இப்போ சமாதான பலியாக இயேசு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அப்போ சமாதானம்னா ஒரு சிலருக்கு ஆண்டவர் காளையாக இருக்கிறாரா, அப்புறம் திருப்பி வந்து அவர் செம்மறி ஆடா சைஸ் குறைஞ்சிருதா, இல்லை வெள்ளாடா போயிடுறாரா? அப்போ ஏன் ஆண்டருடைய அந்த சைஸ் அளவு வந்து வித்தியாசமாக காணப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் தான். அவருடைய அளவு ஏன் இதில் மாறுதுன்னா, ஒவ்வொரு விசுவாசியோடைய கண்டிஷன், நம்ம எந்த அளவுக்கு இந்த சமாதான பலியோடு நம்ம இணைஞ்சு அவரை நம்ம ருசிக்கிறோம் அதை பொறுத்து தான். இயேசு என் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நம்மளோட சைஸ். அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் பாருங்கள், குடும்பத்தில் இப்போ நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கிறோம், நிறைய பைபிள் வசனத்தை வாசிக்க முடியும், ஜெபிக்க முடியும். குடும்பத்தில் சண்டை வந்துச்சுன்னா குறைஞ்சி போயிடும். காளை மாதிரி இருந்த அந்த அனுபவம் இப்போ என்னது, ஆடாக மாறிடுது. ஆர்கியூமெண்ட் வரும், பயங்கரமாக சண்டை போட்டுட்டு போய் உட்காந்து பைபிளை வாசிச்சு பாருங்கள், ஒன்றுமே என்ன செய்யாது, மண்டைக்குள்ளே போகவே போகாது. ஏதோ வாசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அப்படி சண்டை போட்டு வாசிக்கும்போது பின்னால் ஒரு சத்தம், இதுக்கெல்லாம் குறைச்சல்ல, இப்படி சண்டை போட்டுட்டு வாசிக்கிறான்னு அந்த சத்தம் வேறும். அப்பா இதெல்லாம் தாண்டிக்கிட்டு தான் என்ன செய்யணும். சிலர் சொல்லுவாங்க, நீ சும்மா கோவிலுக்கு போய், நிறைய சகோதரர்கள் சொல்லுவாங்க, மனைவி நீ ஜெபிச்சு என்ன ஆகுது, ஐயோ அந்த அம்மா ஜெபிக்கிறனால தான் இந்த வீட்டில் இன்னைக்கு இப்படி இருக்கோங்கன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் சமாதான குறைச்சலையும் ஆசீர்வாதமற்ற வார்த்தைகளையும் சொல்லனால்தான் இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் நிரந்தரமாக தங்க முடியலை. இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்னா, நிரந்தரமான ஒரு சமாதானம் வேணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும், கடின உழைப்பு வேண்டும். கடும் உழைப்பாளியானவன் என்ன சொன்னானா, ஆறுகளை வற்றி போக பண்ணுவானான். எங்க இருக்கு அந்த வசனம்? யோபுல இருக்கு, எடுத்து வாசிங்க. கடும் உழைப்பாளி ஆனவன் என்ன செய்வானா, அந்த யார் எடுக்கிற முதல்லன்னு பார்ப்போம். கடும் உழைப்பாளி ஆனவன் ஆறுகளை என்ன செய்வானா, வற்றி போக பண்ணுகிறானா. சரி, திடுக்குன்னு அந்த ஞாபகத்தில் வருது, அதனால தான் சொல்கிறேன். நாளைக்கு பார்த்துக்கலாமா? சொல்கிறேன். 28ஆம் அதிகாரம் யோபு 28:4 வாசிங்க. கடக்கக்கூடாததும் நிலையாதுமான 6 எலும்பின, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 28:4 கடக்கக்கூடாததும் நிலையாததுமான 6 எலும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணி செல்லுகிறான். அப்போ உழைப்பாளியானவன், கடக்க முடியாத ஆறு வந்தாலும், பயங்கரமாக தண்ணி வெள்ளம் வந்தாலும் உழைப்பாளியானவன் என்ன செய்யறான்னா, அதை எப்படி ஆட்டில் வச்சு என்ன செய்யறான், அதை வற்றி போக பண்ணுகிறான். அப்படின்னா நம்ம குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமென்றால் நம்ம ஒரு கடின உழைப்பு உழைக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை தனியாக தியானித்து. கடின உழைப்புனா என்ன, அங்கேயும் இங்கேயும் ஓடுறது ஈஸியாக ஓடி வேலை செஞ்சிடலாம், பல இடத்துக்கு கூட ட்ராவல் பண்ணிடலாம். ஆனால் 10 நிமிஷம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். நம்ம மனசெல்லாம் அவர் மேலே செலுத்தி இந்த வேத வசனத்தோடு ஒன்றாக இணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கிறது சிலருக்கெல்லாம் அப்படியே முடியாது. ஆனால் இருந்து பாருங்களேன்,
நேரம் போகதே தெரியாமல் இருக்கும். நேரம் ஆயிடுச்சா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, இவ்வளோ நேரம், ஐயோ இப்போ தானே இந்த பைபிளை திறந்தேன், ஒரு பகுதி கூட வாசிக்க முடியாது, அதுக்குள்ள நேரம் ஆகி போச்சு, எப்படிப்பா அந்த நேரம் போகுது, எப்படி போகும்? அதோட ஒன்று இணைஞ்சிச்சுன்னா கர்த்தர் நேரத்தெல்லாம் காலத்தெல்லாம் மாற்றிடுவார். அந்த ஜெப வேலை எப்படி தெரியுமா, இன்பமான நேரமாக இருக்கும். எந்த கவலை பிரச்சனை வராது. அந்த வேத வசனத்துக்குள்ள போக 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 அப்படியே அதை தியானிக்க தியானிக்க நேரம் காலம் மறந்துடும். அப்படி இருக்க வேண்டும். அது கடின உழைப்பு. சிலருக்கு தான் சொல்றேன், 10 நிமிஷம் கடினமாக கண்ணை மூடி கருத்தாக ஜெபிக்கிறது கஷ்டம். வாயினால் அலப்பி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இழுத்து அடிச்சிடலாம். ஆனால் கருத்தாக ஜெபிக்கணும் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா கருத்தாக சமாதானத்தை தேடணும். இப்போ காளையாவது செம்மறியாடாவது வெள்ளாடாதுன்னா கண்டிஷன். அப்போ நம்ம கண்டிஷன் எப்படி இருக்குது, இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் நம்ம சமாதானத்தை குறைச்சி இந்த பைபிளோட நேரத்தை செலவழிக்க முடியாமல் பிசாசு எல்லாத்தையும் குறிக்கிடுவோம். அதில் தான் கவனமாக இருப்பான். ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். அன்றைக்கி நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இந்த கவனமாக இருங்க. நம்ம குடும்பத்தை குறித்து என்ன கவனம்னா, சமாதானம் இல்லைன்னா ஆண்டவரே நான் உம்மோடு நெருங்க முடியாது. கணவன் மனைவியும் சண்டை போட்டிருந்தா பிள்ளைங்களுக்கு சமாதானத்தை என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ளவே முடியாது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி போடுற சண்டைகளை பார்த்தா பிள்ளைங்க போய் அம்மா அப்பா அம்மா சும்மா இருமா, அப்பா சும்மா இருமான்னு நினச்ச வேண்டியது சமாதானம் பண்ணுறாங்க. அந்த நிலைமைக்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளெல்லாம் கற்றவர்கள் பெற்றோர்களாக ஒரு உன்னத நிலைமையில் ஹை பொசிஷனில் வச்சுருக்காரு. நம்ம பொசிஷனை விட்டு இறங்கக்கூடாது. பிள்ளைங்க நமக்கு புத்தி சொல்ல முடியாது, நடக்கவே கூடாது. ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். இப்போ என்ன சொல்லுன்னா, சைஸ் டிஃபர் ஆகுது. அப்படின்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம், என்னோடய வீட்டில் கண்டிஷன் சரியாக இருக்கணும். ஆண்டவரே, ஒரு வாக்குவாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடணும், அப்படி வச்சுக்கணும். பேசவே கூடாது. நல்லதாக தான் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அவர்கிட்ட சொல்லலைன்னா அப்போ மனசு பேசும். இப்போ அவர்கிட்ட சொல்லலைன்னா இவருக்கு புத்தியே வராது அப்படிங்க. ஆண்டவர் சொல்ல, அமைதியாரு, நீ சொல்லி புத்தி வராது. எப்போ நான் உணர்த்துறேனோ அப்போ தான் புத்தி வரும். இப்போ நான் உணர்த்துறத நீ அமைதியாரு. நீ நம்ம பேசி ஒரு ஆளையும் மாற்றவே முடியாது. ஈரமான களிமண்ணை வச்சு சட்டி பானை செய்யலாம். காஞ்சு போன களிமண்ணை வச்சு என்ன செய்ய முடியும், உடஞ்சி போயிடும், ஒன்றும் செய்ய முடியாது. நம்மலாம் காஞ்ச களிமண். நம்ம ஒருத்தரை மாற்ற முடியாது, யாரையுமே மாற்ற முடியாது. ஆனால் ஜெபம் பண்ணால் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் மாற்றுவார். இந்த ஒரு சத்தியம் நமக்குள்ளே போயிடுச்சுன்னா சமாதானத்துக்கு ஏதுவாக என்ன செய்யணும், நாடணும். சமாதானத்தை நாடி தேடி அதை என்ன செய்யணும், பின் தொடர கடவன். எங்க வருது வசனம்? 1 பேதுருல வருது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. வாசி எல்லாரும். யாரு 1 பேதுருன்னு சொல்றேனே, டக்குன்னு எடுக்கணும். 2வது வசனமா, 2வது அதிகாரமா, 4வது அதிகாரமா, 3வது அதிகாரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்பலாமா? 10 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிப்போம். அப்போ நமக்கு சரியாக புரியும் கான்டெஸ்ட். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும். வாசிக்கிறீங்களா எல்லாரும்? வாசிக்கும் போதே உங்கள் குடும்ப சூழ்நிலையோடு உங்களை இணைச்சிக்கிட்டு நீங்கள் வாசிக்கணும். இப்போ நம்ம உபவாசங்கிறது சும்மா ஏதோ ஒரு ஸ்டடி மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையோடு இணையணும். ஸோ நீங்கள் தீமைக்கு தீமை சரி கட்டாமல் அப்படின்னா உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு தீமைக்கு எவ்வளோ தூரம் பழிக்கு பழி வாங்குறீங்க. கவனமாக இருங்க. பழிக்கு பழி வாங்குற அனுபவம், அவர் உதாசீனப்படுத்துனா நம்மளும் உதாசீனப்படுத்துறது, இதெல்லாம் இருக்குதா? வசனத்தை வாசிக்கும் போதே அந்த வசனம் நம்மோடு இடைப்பட்டு வாசிப்போம். முதல்ல தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து என்ன செய்யணும்? குடும்பத்தில் ஒருவரை ஆசீர்வதிச்சா சமாதானம் பெருகும். குடும்பத்தில் ஒருவரோரும் இந்த நாட்களை ஆசீர்வதிக்கும்படியாக தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் ஹஸ்பண்ட் மேலே 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒரு வருத்தம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இந்த வருத்தத்தை நான் தூக்கி எறியேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து, எப்பா நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வதிங்க, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார் அப்படிங்க சொல்லி தான் பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் போகிற இடத்துலலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு தேவையான நல்ல எல்லா இடத்துல அனுகூலம் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வார்த்தையை தான் சொல்லுங்களேன். சொல்லி தான் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சகோதரர்கள் எந்திரிச்சுன காலையில் எம்மா நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ செய்கிற சமையல் எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு கூட இருப்பார், உனக்கு கூட வாட என்ன செய்கிறேன் நான் உதவி, ஆமாம் செய்கிறேன், உனக்கு என்ன செய்கிறேன், காய்கறி சொல்லுமா சொல்லு, உனக்கு என்ன உதவினாலும் சொல்லுமா, காய்கறி வெட்டி கொடுக்குறேன், வெங்காயம் வெட்டி கொடுக்குறேன், பாத்திரத்தை கழுவணுமா கழுவுறேன், கழுவணுமா வேண்டாமா, கழுவலாம், நல்லாவே கழுவலாம். ஏன்னா நம்ம வீடு தானே, நம்ம மனைவி தானே, நல்லா தாராளமாக கழுவி வீடை கூட்டணுமா நான் கூட்டுறேம்மா. நம்ம வீடை கூட்டுறதுக்கு தப்பு இல்லைங்க, இது நமக்கு கொடுத்த சுதந்திரம்.
எத்தனை பேர் வீடு இல்லாமல் குடும்பம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு குடும்பத்தை கொடுக்குறாங்க. மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவி இணைந்து வேலை செய்வது அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். அப்போ காலையில் எந்திரிச்சு ஒருத்தர் நீங்கள் வாழ்த்தி பாருங்களேன். ஆனால் அதில் தான் பிசாசு ஜாக்கிரதையாக இருப்பான். காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே ஜெபம் பண்ணன்னு இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் டீ போட்டு கொடுக்குறியான்னு இருக்கும். கோபமாக ஒரு டீ போட்டு கொடுக்கணுமா. ஒரு சகோதரி சொன்னாங்க, அவர் ரொம்ப கோபக்காரர். அப்போ அவர் வந்தாராம், பார்த்துட்டு போயிட்டாராம். அவங்க பைபிள் வாசிச்சுட்டு இருக்காங்க. திருப்பியும் பார்த்துட்டு போனாராம். இவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, பார்க்கட்டும், நல்லா பார்க்கட்டும், நான் பைபிள் வாசிக்காமல் எதையும் செய்ய மாட்டேன்ட்டு இருந்தாங்களாம். உடனே அவர் டீ போட்டு கொடுக்குறியானோன்னே, என்ன படிக்கிறேன்னு தெரியும்ல அப்படின்னாப்லையா. ஏன் நீ இப்படி பேசினா அவர் கோவம் வருமா வராதா? நான் சொன்னேன், நீ இப்படி பேசினா அவர் கோவம் வருமா வராதா? நீ வாசிக்கிறது பைபிள் தான், உன் ஆட்டிடியூட் எப்படிமா இருக்குது? அவர் உங்ககிட்ட ஒரு காஃபி கேட்குறார். எவ்வளோ தூரம் அவரை கொஞ்சம் எல்லாத்துலேயும் டாமினன்ட் ஆள் தான். அவர் எல்லாத்தையும் அப்படின்னா பொம்பளை அப்படின்னு ஒதுக்குவார். அப்படிப்பட்ட ஆள் உங்ககிட்ட பணிஞ்சு காஃபி நீ போட்டு கொடுக்கணும் உங்ககிட்ட வராருல. அந்த நேரத்தில் உட்காந்து பைபிள் படிக்கன்னு சொல்கிற, அதை ஒதுக்கி மூடி வச்சுட்டு போய் பைபிள் அவருக்கு டீயை போட்டு கொடு. அப்போ தான் அதுக்கு புத்தி வந்துச்சுது. அதுதானே. அப்புறம் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணிச்சு, நான் நீங்கள் சொன்னபடி செஞ்சேன், ஆனால் திருப்பியும் இப்படி பேசுகிறேன். ஆனால் எத்தனை தடவை பேசினாலும் பரவாயில்ல, நீ செய்கிறத செய். பைபிளை நீ வாசிக்க பார்த்தா அவருக்கும் ஐயோ என் மனைவி வாசிக்கிற மாதிரி நானும் வாசிக்கணும், என்ன செய்யணும், ஆசை வரணும். இது அங்கே பார், என்ன மாதிரி வாய் அடிச்சுட்டு பைபிளை வாசிக்கிறது பாரு. சரி, அப்படின்னு பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் சகோதரர்களும் எல்லா சண்டையும் போட்டுக்கிட்டு அப்போ தான் உட்காந்து பைபிள் வாசிக்கிற மாதிரி, ஒன்றும் பார்க்கட்டாலும் ஏதோ சண்டேலேருந்து தப்பிச்சு கொண்டு பைபிள் எடுத்து வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறது. நம்ம ஆளுங்க நீ என்ன வாசித்தாலும் நான் சொல்கிறத சொல்லியே அவன் காதில் வந்தாது சண்டை போட்டு போயிடுவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்லுங்க அடுத்த வசனம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை யாருக்கெல்லாம் நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறோம் கரங்களை வைத்து வசனம் சொல்லுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், சத்தமா சொல்லுங்க, பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு உதடுகளையும் விலக்கி காத்து என்ன செய்யணுமா, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து என்ன செய்யணுமா, சமாதானத்தை என்ன செய்யணுமா, தேடு. உன் குடும்பத்தில் எங்கே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல சமாதானத்தை தேடணும். ஒரு 10 பவுன் நகையை வச்சுட்டா எங்கே வச்சோன்னு தெரியலன்னா பரபரப்பாக தேடுவோம்ல, அப்படி தேடணும். ஒரு 10,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு கட்டாக இருந்துச்சு, இங்கே தானே வச்சேன், எங்கே தெரியல தேடுங்க. வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் தேடுற மாதிரி சமாதானம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் தான் தேடணும். சமாதானத்தை தேடி என்ன செய்யணுமா, சமாதானத்தை தேடி அதை என்ன செய்ய வேண்டும், பின்தொடர கடவன். அந்த சமாதானத்தை கண்டுபிடிச்சிட்டா அது எங்கெல்லாம் போகுதோ அங்கே போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம், சமாதான பிரபு எங்கே இருக்காரு, நமக்குள்ள தான் இருக்காரு. இவர் எங்கெங்கெல்லாம் சொல்கிறாரோ, எப்படி சொல்கிறாரோ, அவர் சொல்கிறதுக்கு மட்டும் செவியை திறந்துக்கிட்டு அவர் எப்படி போச்சு, வலது பக்கம்னா வலது பக்கம், இடது பக்கம்னா இடது பக்கம், அதை செய்யாதனா செய்யக்கூடாது, இது பேசாதனா பேசக்கூடாது, அப்படியே பின்தொடர்ந்தா சமாதானம் நதியை போல வருங்க குடும்பத்தில். ஆனால் அந்த நாட்களில் தீர்மானம் கண்டிஷன், நான் இது என்ன செய்வேன், நான் ரொம்ப ஜாக்கிரதையாக குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அது அது காளையாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அப்படியே ஒரு காளை அது மந்தையில் போய் எடுத்தோம்னா அந்த காளையை ஒரு ஆண் அப்படின்னு போட்டிருக்கல, என்ன சொல்லி பாருங்க, ஃப்ரம் த ஹெர்ட், என்னது மேல் ஆர் ஃபீமேல், ஒரு ஆண் அல்லது பெண்ணாக இருக்கணும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல அந்த ஆண் இதை கொண்டு வர்றதுங்க தேவனோடு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. பசுனா கொஞ்சம் அப்படி வீக்காக இருப்பாங்க. ஒரு காரியம் இருந்துச்சுன்னா சட்டுன்னு சில சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு சின்ன காரியம்தான் ஒரு ஆர்கியூமெண்ட் வரும், அது பெருசாக நினச்சிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால் என்ன செய்ய முடியாது, அந்த ஆண்டவரோடு இணைந்து என்ன பலி செலுத்த முடியாது. அடுத்தபடியாக பார்க்கும்போது செம்மறி ஆடு அப்போ தான் வெள்ளாடுன்னு இருக்கு, ஆடுங்கிறது செம்மறி ஆடு. மத்தேயில நம்ம பார்த்துருக்கோம் 2 விதமான ஆடுகள், என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். செம்மறியா, மத்தேயு 25 செம்மறி ஆடு. எது நல்ல ஆடு, செம்மறி ஆடு. வெள்ளாடு நல்லதில்லை. அப்போ செம்மறி ஆடு எதை காட்டுதுன்னா தேவனுடைய பர்ஃபெக்ஷன், எப்படி பூரணம் உள்ளவர், அண்ட் ஹிஸ் பியூட்டி, எவ்வளோ அழகுள்ளவர் அப்படின்னு ரசிக்குமா. இப்போ நம்ம எப்போதும் நம்ம பிரச்சனையே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா, தேவனுடைய பூரணத்தையும் அந்த அழகையும் என்ன செய்யணும், ரசிக்கணும். சும்மா அப்படி போகிறோம்ல, அந்த மரத்தை பாருங்களேன், அந்த மரத்தை பார்த்தாலே எப்போ என்ன அழகாக இருக்குது, சிலருக்கு அது தெரியவே செய்யாது.
இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு மரத்துக்கும் இலை ஒவ்வொரு விதமாக இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு மரத்துக்கும் இலை சைஸ் வித்தியாசமாக இருக்கா இல்லையா? ஒவ்வொரு கலர் வித்தியாசமாக இருக்கா இல்லையா? இப்போ அப்படி நீங்கள் பார்க்கும்போது காற்று அடிக்கும்போது சும்மா அப்படி உட்காந்து பாருங்களேன். உட்காந்து உங்கள் வீட்டுக்குள்ளே மரத்தை காற்று அடிக்கும்போது மரம் அசைதை நீங்கள் பார்த்தா அதுவே 1000 ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஒரு நாளைக்கு இப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், காற்று அடிக்குது, பெரிய மரம், ஒரு காற்று இங்கேருந்து அடித்தா எல்லாம் இந்த பக்கம் தானே சாயணும், அல்லாட்டா எல்லாம் இந்த பக்கம் சாயணும். ஆனால் எப்படி அதிசயம்னா காற்று ஃபீல் பண்ணுறோம். அந்த பெரிய மரத்தில் ஒரு கிளை இப்படி சாயுது, ஒரு கிளை இப்படி சாயுது, ஒரு கிளை சுற்றுது. இது என்னப்பா, கண்ணில் காணாத காற்று இத்தனை டைரக்ஷன் வச்சுருக்காரா? எப்பா நீ எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவரே. ஒரு காற்று கண்ணில் காணலை, நமக்கு வீசுது, ஆனால் டைரக்ஷன் புரியலை நமக்கு. அதுவே புரிய மாட்டேங்குதே, ஏன் ஆண்டவரே இப்படி செய்யறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. இன்றைக்கி ஆண்டோட புலம்பதை விடுங்க. அவருடைய பியூட்டி, சந்திரனை பாருங்கள், சூரியனை பாருங்கள், உங்கள் மனைவியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள், உங்கள் கணவனை தான் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்க்க மாட்டீங்களே, இவரா எப்பா என்ன சண்டை போட இவ்வளோ அழகு. உங்கள் கணவனையும் சொல்லுங்கள், உங்கள் மனைவியும் நீங்கள் என்ன செய்யணும்? ரசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? கரங்களை தான் உயர்த்தி பார்க்கலாமே. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? பயந்துக்கிட்டு ஐயோ இப்போ சொல்லிக்கிட்டு ரசிக்கலைனா அப்படின்னு இல்லை. எத்தனை வயசானாலும், 90 வயசானாலும், உங்கள் மனைவிக்கு 89 வயசானாலும் மனைவி என்ன செய்யணும்? ரசினிதாமா அழகு இந்த உலகத்தில், உன்னை விட அழகி இந்த உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்தல, அப்படியே சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டிடணும். அதை விட்டுட்டு கண்ணு 1.5 கண்ணு போட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். 1.5 கண்ணு போகக்கூடாது, ஓரக்கண்ணால் பார்க்கக்கூடாது. கவனமாக இருங்க. எல்லா நேரத்திலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம் அழகான குடும்பம், கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷன் அழகானவர், என் பிள்ளைங்க அழகானவங்க, என் பிள்ளைங்க நல்ல அப்ரிஷியேட் பண்ணுங்க. கொடுத்தவரை அப்ரிஷியேட் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கொடுக்குறீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட 2 தடவை வந்து ஐயோ ரொம்ப சந்தோஷம்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்கிட்டலாம் அப்படியே சொன்னால் அப்படியே பரவாயில்ல, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா, அதுதான் எனக்கு சந்தோஷம். அதை தான் ஆண்டவர் பார்க்குறார். நான் உனக்கு சமாதான பலியாக வந்தனே, நீ அதை யூஸ் பண்ணுறியா? அதை எப்படி கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணுறியே, அதோட அர்த்தம் உனக்கு புரியுதா? அதை தான் ஆண்டவர் கேட்குறார். அப்படின்னா செம்மறியாட்டு அனுபவம் இன்னைக்கு ஒத்திரும். ஆண்டவரே என்ன அழகா, பர்ஃபெக்ஷன். அவரை மாதிரி பூரண உலகத்தை எதையுமே பார்க்க முடியாது. அதை மாதிரி அவரை மாதிரி அழகும் அந்த உலகத்தில் யாரையுமே பார்க்க முடியாது. அத்தனை அழகுள்ளவர் இன்றைக்கி நம்முடைய நேசராய் சமாதான பலியாய் நமக்குள்ளே இருக்கிறார். செம்மறியாடு அந்த வெள்ளாட்டு அனுபவம்னா அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணவே தெரியாது. பாஸ்டர் ராஜாமணி உயிரோடு இந்த நாட்களில் சொல்லுவாங்க, மனைவி வந்து என்னதான் நல்லா சமைச்சாலும் ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டாராம், நல்லா இருக்குன்னு சில கணவர் சொல்லவே மாட்டாங்களாம். அப்போ அவர் சொல்லுவார், கோழிக்கு தீவனம் போடுறோம்ல, அது எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு அப்படியே போகும், அது தேங்க்யூவாக சொல்லுது. அதே மாதிரி அநேக சகோதரர்கள் இன்றைக்கி எப்படி இருக்காங்க, கோழி மாதிரி இருக்காங்க அப்படிம்பார். நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டாச்சு, ஆனால் ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க, ஏம்மா அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த வீட்டில் அன்றைக்கி ஒரு சாம்பார் வச்சாங்க பாரு, சூப்பராக இருப்பாங்க. வச்சவங்களுக்கு எப்படி இருக்குங்க, நம்ம வீட்டில் இவ்வளோ செய்கிறோம், அந்த மனுஷன் நம்ம கையில் சாப்பிட்டுக்கிட்டு இன்னொரு சிஸ்டரை. கவனமாக இருங்க. பேசுகிற பேச்சு, அப்ரிஷியேட் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. வெள்ளாட்டின் அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. செம்மறி ஆடு பர்ஃபெக்ஷனில் நல்ல இன்றைக்கி வாய் இருக்குல்ல, எவ்வளோ பேசுதில்ல, இன்றைக்கி ஒரு தீர்மானம், அந்த வாயார திறந்து எவ்வளோ தூரம் என் புருஷனை ஆசீர்வதிக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் என் மனைவியை அப்ரிஷியேட் பண்ண முடியுமோ நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். நீங்கள் தீர்மானம் எடுங்க. அப்படி தீர்மானம் எடுத்து சில சகோதரிகள் உங்கள்கிட்ட வந்து எம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னா அடைச்சிப்பாங்க, வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படியா நீங்களும் தான் ரொம்ப நல்லா இருக்கீங்க, திருஷ்டியாவது கழிங்க அப்படி சொல்லுவேன். நம்ம ஆட்கள் சில பார்த்தோன்னா அப்படியே வந்து அம்மா பார்த்தேன், அந்த மாதிரி உங்கள் புருஷனை பார்த்து ஐயா நீ தான் ரொம்ப நல்லவங்க, உங்களை மாதிரி யாரையுமே பார்த்ததில்ல. உண்மை தானே? இன்னைக்கு அவர் நல்லவராக இருக்கனால தான் உங்க கூட குடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சம்பாதிச்சு போடுறார். அதை மாதிரி தான் இன்னைக்கு உங்கள் மனைவி நல்லா இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து வயிறார 3 வேளையும் சாப்பிட்றீங்க. யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு இதை அப்ரிஷியேட் பண்ணி பாருங்களேன். எத்தனை பேர் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு சண்டை போட்டோன்னா வீராப்பா ஹோட்டலுக்கு ஓடுவாங்க. 2 நாளில் ஐயா திருப்பி வந்து டைனிங் டேபிள் வந்து உட்காந்துருவார். ஏன்னா மனசு வந்துடும், என் மனைவி துவையில் அரைச்சாலும் சூப்பராக சமைப்பா, எப்பா இந்த ஹோட்டல் சாப்பாடு நமக்கு
அப்படிப்பட்ட ஒரு மனைவிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கே நீங்கள் என்ன செய்யணும்? காலகாலம்லாம் அவள் சண்டை போட்டாலும் ஆண்டவர் சொல்லுங்க, அவள் சண்டை போட்டாலும் எனக்கு சமைச்சு கொடுக்குற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்படி மட்டும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன், சமாதானம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. உனக்கு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலை பார்த்து நீ புலம்பாத, இருக்குதுல நல்லதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணு, வெள்ளாடா இருக்காத. அப்ரிஷியேட் ஹிஸ் பர்ஃபெக்ஷன் அண்ட் ஹிஸ் பியூட்டி. ஆண்டு எவ்வளவு கிரியைகளை மகத்துவமானவர். ஒரு பூவை பார்த்தாலும் ரசிங்களேன், என்ன அழகாக இருக்குப்பா. ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு இந்த மாமரம், இந்த மாம்பழம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை விதமான மாம்பழம் யாராவது சொல்ல முடியுமா? டேஸ்ட் பார்த்தீங்களா? என்ன டேஸ்ட்டாக இருக்குது. புளிக்கிறது ஒரு பக்கம் புளிச்சிக்கிட்டு இருக்கும், ஆனால் இனிப்புலேயே பலவிதமான சுவைகள். அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா? இந்த சீசன் வரப்போகுது, மாம்பழம் சாப்பிடுவோலாம். என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும். இவ்வளோலாம் டேஸ்ட்டாக வச்சுருக்கீங்களா நீ, சூப்பரோ சூப்பர். அதுக்கெல்லாம் தான் செய்யணும். சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறோம்ல, உள்ளே போகுது பாருங்க, அதுக்கே ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம தெரியாமல் என்னவோ கடகடன்னு விழுங்கிட்டு போகிறோம். எத்தனை பேருக்கு விழுங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தண்ணி குடித்தா கடகடன்னு உள்ளே போகுது. எத்தனை பேருக்கு தாகம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த பலி, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பல கோணங்களில் நம்ம என்ன செய்யணும்? ரசிக்கணும், அதை உணரணும். அப்படி நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா உங்கள் ஜெப நேரம் டைம் போகிறதே தெரியாது. இப்போ தான் பைபிள் எடுத்த மாதிரி இருக்கும், ஸ்டடி பண்ண மாதிரி இருக்கும். கிடுகிடுன்னு பார்த்தா டைம் பறந்து ஓடிடுது. ஏன்? அவரோடு இணைஞ்சிட்டா உலகத்தை ஈஸியாக மறந்துடலாம். அதனால் என்ன எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றதாக இருக்கணும். அப்போ இதில் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். இப்போ எல்லாம் அங்கே வாங்க, 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இது ஆடாது மாடாது அப்படின்னு இருக்கு. அப்போ அடுத்த கண்டிஷன் என்னன்னா, பழுதற்றதாக இருக்க வேண்டும். வாசிங்க, முதல் வசனத்திலே இருக்கு பாருங்க. ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். அப்ப பழுதற்று இருக்க வேண்டும். இயேசு ஒருவர் தான் பழுதற்றவர். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பழுதும் வராதபடிக்கு அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியோடு இணைஞ்ச ஆண்டவரே, நீங்கள் எப்படிப்பா அந்த உலகத்தில் வாழ்ந்தீங்க, என்னையும் அப்படி மாற்றுங்க அப்படின்னு அவரோடு இணையணும். நான் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புருஷனை கொடுத்தீங்களே. சில சிஸ்டர் சொல்லுவாங்க, என் கல்யாணத்துக்காக நான் உபாசம் பண்ணி ஜெபிச்சு தானே நான் அந்த புருஷனை கல்யாணம் பண்ணி இந்த பாடுபடுத்துறாரே அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதோ நீங்கள் ஜெபிச்சதுனால ஒரு விசுவாச கணவனை கொடுத்தார். அவற்று இருக்கிற குறைகளெல்லாம் கத்த என்ன செய்வார்? மாற்ற சர்வ வல்லவராக இருக்கிறார். அதே போல் சகோதரர்களும், நீங்கள் எவ்வளவோ ஜெபிச்சிங்க, அப்பா நான் ஒரு பொண்ணை தானே கேட்டேன், பேயை கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்புறம் பேயாவே மாறிடும். அது வாயின் வார்த்தைகள் தான். என்னத்தை நான் பேசுகிறேன், உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கணுமோ நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள். கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அது மேலே என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை வாசிங்க. அவன் மேல் கைகளை வைக்க வேண்டும். அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். இப்ப சமாதான பலி செலுத்துவர் வரார். வந்த உடனே என்ன செய்யணும்? அந்த 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 பலியை கொண்டு வரணும். ஆசரிப்பு கூடாரம் வாசல்ல முன்னால் வைக்கணும். அப்புறம் என்ன செய்ய வேண்டும்? அது மேலே கையை வைக்க வேண்டும். அப்படின்னா அதுதான் சொல்லி கொடுத்தேன். நானும் இந்த பலியும் ஒன்று. இவர் தான் சமாதான காரணர், அப்படிதான் போட்டிருக்கு. அவரே சமாதான காரணராகி. எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 எடுத்து வாசிங்க. எபேசியர் 2:14-15 எடுத்து வாசிமா. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. அவரே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தர சத்தமா சொல்லுங்க. நான் ஏன் உங்களை கையை வைத்து சொல்றேன்னா, அது மனசுல போயிடணும். சமாதானம் என்னால் செய்ய முடியாது. சமாதானத்துக்கு ஒருத்தர் இருக்கார். யார்? அவரே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அவரே சமாதானத்துக்கு, நம்முடைய சமாதானத்துக்கு காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. இரு திறத்தார் யாருன்னா புற ஜாதிகளும் இஸ்ரவேலரையும் ஒன்றாக்கினார். நம்ம எல்லாம் புற ஜாதிகள். ஆனால் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்பாங்க அவங்க. ஆனால் புறஜாதிகள் பண்ண மாட்டாங்க. இப்படி 2 பேருக்கும் உள்ள பகை. அவங்க என்னைக்கும் அவங்க தனியாக நம்ம தனியாக இருக்கும். ஆனால் பகையாக நின்ற என்ன செய்ய வேண்டும்? வாசிப்பதை பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தடுத்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணம், எல்லா சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்துல நீ விருத்த சேதனம் பண்ணணும், அந்த பண்டிகை ஆசரிக்கணும், நீ இதை செய்யணும் அதை செய்யணும். இந்த சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் தன்னோட மாம்சத்தினால் என்ன செஞ்சாரா? ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக
புதிய மனுஷனாக சிருஷ்டி ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. அவர் ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கலாம், நான் சமாதானம் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஆனா எடுத்த ஸ்டெப் பார்த்தீங்களா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அவர் எடுத்த ஸ்டெப் எப்படின்னா 14 பாருங்க, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சோரை எப்போ தகர்த்தார். இதெல்லாம் அவருடைய மரணம், அவருடைய இரத்தம் இதெல்லாம் தகர்க்க வச்சது. அப்புறம் சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. ஆண்டவர் மட்டும் அந்த சட்டத்திட்டத்தை நியாயப்பிரமாணத்தை ஒழிக்காமல் இருந்தா இன்றைக்கி நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கும் போது ஆடையாவது மாடையாவது கொண்டுட்டு வரணும். ஒரு வாரம் செஞ்ச தப்புக்கு என்ன செய்யணும், பைபிளை தூக்கிக்கணும், ஆடையும் பலி செலுத்துறதுக்கு வரணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இருக்காது. எங்கே இருக்கணும், கிறிஸ்டோபர் டேனியெல்லாம் முன்னால் நின்றுக்கிட்டு என்ன செய்யணும், உரிக்கணும். இப்படி நின்றுக்கிட்டு இப்படி நோட்டி பிரசங்கம் பண்ண முடியாது. ஆராதனை அவ்வளோ ரொம்ப சூப்பராக பண்ணவும் முடியாது. வேலையே வித்தியாசம். அங்கே நின்று எத்தனை 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 பலிகள் செலுத்தணும், எல்லாரும் செலுத்தணும்னா இன்னைக்கு இப்படி வந்து உட்கார்ந்துருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கே கரங்களை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆடும் மாடும் வேண்டாண்டவரே, நம்ம சர்ச்சுக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பைபிளை கையில் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக வரமே. ஏன்னா எல்லா பலிகளும் நிறைஞ்ச ஒருவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கொண்டு வரணும் அவசியம் இல்லை, சுமந்து கொண்டு வருகிறேன், எனக்குள்ளே அவர் வாழ்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொன்ன, அப்படி சொல்லி என்ன பண்ணி சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இவ்வளவு காரியம் செஞ்சு அவர் இரத்தத்தை சிந்தி அவர் மாம்சத்தில் அடைந்த எல்லா வேதனை நிமித்தமாக நமக்கு சமாதானம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த சமாதான பலியை வரும்போது என்ன செய்ய வேண்டும், அது தலை மேலே கையை வைக்கணும். ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும், அதை கொல்லப்பட வேண்டும். நானும் நீங்களும் ஒன்று ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் பொருட்டு எத்தனை பாதைகளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நான் உம்மோடு இணைந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்றால் நானும் அப்படிப்பட்ட பாதைகளை கடந்து போவேன். இது ஒரு தீர்மானம். ஒரு புரிஞ்சுக்கோங்க, சமாதானம் பொட்டலமாக பொத்து பொத்துன்னு வானத்திலிருந்து விழாது. இங்கே தான் இருக்குது, நம்ம தான் எடுத்து என்ன செய்யணும், அதை ஒர்க் பண்ணணும். வி நீட் டு ஒர்க் ஆன் இட். அதோட நம்ம வேலை செய்யணும். கரெக்டாக ஆர்டர் சொன்னபடி ஒரு பிரியாணி எப்படி செய்யணும், ரெசிபி இருந்துச்சுன்னா அப்படியே செய்யணும். பிரியாணி செய்யும்போது ஆஹா சாம்பார் பொடி சூப்பராக இருக்குன்னு சாம்பார் பொடி அதில் கொண்டு என்ன செய்யக்கூடாது, அதுக்கெல்லாம் ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் சமாதானத்தை உண்டு பண்ணணும்னா ஓன் இஷ்டப்படி ஓன் விருப்பப்படி எதையும் கொண்டு வந்து அதில் கலக்கக்கூடாது. வேத வாக்கியத்தின்படியே அது கலக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன செய்ய வேண்டும், அது கொண்டு வர வேண்டும், தலையில் கை வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும், அது எங்கே கொல்லப்படணும், அந்த வாசல்ல. அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் சமாதான பலியாக அவர் ரத்தம் சிந்தினார். என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் இருக்கும்போதே அந்த சமாதானத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். நான் என்னைக்கு செத்து போகிறேனோ சொல்வீங்கள்ல, முடிங்க பார்க்கலாம். நீங்கள் தானே சொல்வீங்க, சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கி எல்லாம் அமுக்கமாக இருக்கிறீங்க. என்னைக்கு நீங்களும் தான் சொல்லுவீங்க. சகோதரர்கள் சொல்லுங்க, பா நான் உயிரோடு இருக்கும்போது யாருமா உனக்கு, ஆமாம் தெரியாது, நான் செத்தாதான் உனக்கு தெரியும். என்னத்தை சாதிச்சிட்டோம் சொல்லி சொல்லி மரணத்தையே பேசுகிறோமே. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சமாதானத்தை வச்சுருக்காரு. செத்து போனாதான் சமாதானம் அப்படின்லாம் கிடையாது. அதனால தான் தற்கொலை பண்ணுறாங்க, தாங்க முடியலை. காதல் தோல்வியில் தற்கொலை, ஒரு கடன் பிரச்சனை தற்கொலை, ஒரு என்னால் அந்த தோல்வியை தாங்க முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நினைக்கிறாங்க தற்கொலை பண்ணிட்டா எல்லாத்துக்கும் முடிவு இல்லை. அங்கே தான் ஆரம்பமே ஆகுது பிரச்சனையே. அந்த மறுத்த பிறகுதான் எங்கே நம்ம போய் சேருவோம், இந்த டெஸ்டினியே அங்கே தான் ஆரம்பிக்குது. இன்றைக்கி நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் அங்கே இருக்கிறோம். பெரிய வயசான ஒரு ஊழியக்கார அம்மா, அவங்க சொல்லுவாங்களாம், என்னைக்கு தான் அந்த கல்லறைக்கு நான் போகிறேன்னோ தெரில அப்படிம்பாங்களாம். அங்கே அந்த கல்லறைக்கு தோட்டத்துக்கு ஒரு பேர் சொன்னோன்னா நீங்கள் யாரும் புரிஞ்சுக்குவீங்க, நான் சொல்ல மாட்டேன். கல்லறை என்னைக்கு தான் அந்த கல்லறை தோட்டத்துக்கு போவேணும் இப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம இங்கே சமாதானத்தை அனுபவிக்கணும். பரலோகத்துக்கு போனால் தான் சமாதானம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, என் சமாதானத்தை உனக்கு வச்சுட்டு போயிருக்கிறேன். அவருக்கு பேர் என்ன பேர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்,
வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. இத்தனை பேர், இத்தனை நாமங்களையும் கொண்டவர். அவருக்கு கடைசியா பேர் என்ன பேர்? சமாதான பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அந்த உலகத்தில் வந்தார். அப்படின்னு அந்த சமாதானத்தை என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? அவரோட இணைஞ்சு வாழணுமா வேண்டாமா? நீங்க ஒரு வழியா வாழ்ந்துக்கோங்க, நான் ஒரு வழியா வாழ்ந்துக்கோன்னா சமாதானம் வராது. சமாதானம் கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப என் ஒய்ஃப் திட்டா, என் புருஷன் திட்டாங்க, மனசு சமாதானத்துக்கு டிவியை போடுறேன்னு சீரியலை பார்க்காத. ஐயோ எனக்கு அப்படி அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு போகாத. எப்பா இப்படி இருக்கக்கூடாது, எங்கள் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சுருட்டிக்கிட்டு போகக்கூடாது அம்மா வீட்டுக்கு. இன்னும் சில சொல்லுவாங்க, சில ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, பா நல்லா தான் ஜெபிப்பாங்க, ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், உங்கள் அப்பாட்ட போய் பணம் வாங்கிட்டு வா. எப்படியா சொல்லுங்களேன். அப்பா கிட்ட யாருக்கு பிஸ்னஸ் தான் இவர் பண்ண போகிறாராம், அதுக்கு இவர் சம்பாதிக்க மாட்டாங்க, இவங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானே. உங்கள் அப்பாட்ட போய் கேட்கும், இல்லைன்னா ஓடி போய் வீட்டை விட்டு. இந்த மாதிரிலாம் விசுவாசியாக வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுருங்க. இந்த மாதிரி சமாதானத்தை நம்மளே பிச்சு கூறு போட்டுடுறோம். சொல்லுவாங்கள்ல, குரங்கு கையில் என்ன செய்யும்? அது பிச்சு பிச்சு பிச்சு, ஐயா அதை கஷ்டப்பட்டு எவ்வளோ கட்டியிருப்பாங்க, ஒரு நிமிஷத்தை எல்லாம் பிச்சு தாறுமாறாக்கி போட்டுரும். எங்கள் வீட்டில் அந்த குரங்கு தொந்தரவு இருக்கும்போது அப்போ தான் நான் பார்த்தேன் குரங்கு சேஷ்டை எப்படின்னா, திடீர்னு டம்முன்னு சத்தம் கேட்கும், மாடியிலேருந்து கார் மேலே விழும், இங்கேருந்து தவி இங்கே போகும், அங்கே ஒரு ஷெட்டு போட்டிருப்போம், என்ன தான் அதுக்கு ஆகும்னு தெரியாது, எப்படி தான் அப்படி செய்யணும் தெரியாது. ரெண்டு பெரிய குரங்கு வந்துட்டு அந்த எட்ஜை பிடிச்சிட்டு அட்டை பயங்கர சத்தம், அப்படியே பயங்கரமாக அசைச்சு குலுக்கிக்கிட்டு ஓடி போயிடும். எதுக்கு செய்கிறனே தெரியாமல் செய்யும். அப்படி இல்லை இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை வாயில் வார்த்தைகளை கக்கி ஒன்றும் இல்லாமல் சின்ன பின்னமாக குலைச்சிக்கிட்டு எதுக்கு தான் திட்டம் தெரியாமல் உடனே நினைச்சுவாங்க. ஆண்களுக்கு என்ன தெரியுமா, சகோதரர்களுக்கு சண்டை போட்டோன்னா உடனே நினைச்சுவாங்க. சொல்லுங்களேன், நீங்கள் தான் சொல்லுங்களேன். அடுத்த நிமிஷம் ட்ருன்னு சத்தம் கேட்கும், வெளியே போயிடுவாங்க. இவங்களுக்கு போக முடியாது, வீட்டில் அப்படிலாம் போக முடியுமா? எங்கே நம்ம அப்படி போனால் நமக்கு என்ன, உடனே எல்லாருக்கும் எல்லாம் ஓட்ட தெரியுமா என்ன? போக முடியாது, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும். ஆனால் என்ன செய்வோம், எப்போ வருவார், எப்போ வரட்டும் போயிருக்கார வந்து இப்படி இன்னும் நிறைய டெவலப் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே இதை கேட்கலாம், அதை மறந்துட்டேனே, இவர் இதுக்கு வர, இதை மறந்துட்டு இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை சொல்ல இப்படியெல்லாம். ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாலும் வேறு வழியே கிடையாது. மனசு பொங்கி பல காரியங்களை. இதெல்லாம் என்ன தெரியுமா, குரங்கு கையில் கிடைக்கிற பூமாலை மாதிரி நம்ம குடும்பத்தை நாமளே என்ன செய்கிறோம், பிச்சு 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 போடுற. எதுக்கு பிக்கிறோன்னு தெரியாமல் இன்றைக்கி கவனமாக இருப்போம். இந்த பூமியில் தான் ஆண்டவர் கொல்லப்பட்டார். அப்படின்னா சமாதான பலி இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அடுத்தபடியாக இரத்தத்தை வாசிப்போம். எத்தனாவது 2வது வசனத்தை வாசிப்போம். அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். கொன்றது யார் கொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கொண்டு வந்த பலியை கொல்றது யாரு? யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க தான் கொல்லணும், சரியா? இரத்தத்தை யார் எடுப்பா? ஆசாரியர் எடுப்பாங்க. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்கள், பலியை நம்ம இடணும், நம்ம தான் ரத்தத்தை பிடிக்கணும். இப்போ என்ன செய்யறோம், ஆசாரியர் என்ன பண்ணானா அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செஞ்சான் பாருங்க. என்ன வாசிங்க சத்தமா இல்ல 2வது வசனத்தை. அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். இந்த ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகப்படவில்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். கடந்த நாட்கள் நம்ம படித்தோம், ஒரு குறிப்பிட்ட பலியின் ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகப்பட்டது. அது என்ன ரத்தம் சொல்ல பார்க்கலாம், எந்த பலி சொல்லுங்க பார்க்கலாம்? பாவ நிவாரண பலி. வெரி குட், அங்கேருந்து சத்தம் வருது, சந்தோஷம். பாவ நிவாரணம், குற்ற நிவாரண பலி இன்னும் படிக்கலை. பாவ நிவாரண பலி ரத்தம் என்ன செய்யணுமா, அங்கே உள்ளே கொண்டு போய் பரிசுத்த அந்த ஸ்தலத்துக்கு நேராக தெளிக்கணும், திரையில் தெளிக்கணும், அங்கே இருக்கிற சுகந்த பீடத்திலும் தெளிக்கணும், அப்புறம் இங்கே கொண்டு வந்து இந்த தகன பீடத்திலும் பூசி கீழே அதை அந்த இரத்தத்தை ஊற்ற வேண்டும். ஆனால் இந்த சமாதான பலியின் ரத்தம் அங்கே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக இந்த பலியாக வரல, சமாதானத்தை நமக்கு அனுபவிக்கும்படியாய் அது எங்கே சிந்தப்பட்டுச்சுன்னா இந்த பலிபீடத்திலேயே சுற்றியே சிந்தப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், நான் வரேன், என் பலியை கொண்டு வரேன், கொன்னாச்சுது. இப்போ ஆசாரியன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆசாரியன் அந்த ரத்தத்தை எடுத்து என் கண்ணு காண என்ன செய்யறான், அந்த பலிபீடத்தை சுற்றி அப்படியே ஊத்துறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரத்தத்தை பார்த்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், என்னுடைய சமாதானத்துக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ரத்தம், ஒரு ஜீவன் ரத்தத்தில் உயிர் இருக்குது. அப்போ என் சமாதானத்துக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தம்
இன்னொன்று என் கண்களுக்கு முன்பாகவே அது பலிபீடத்தில் தெளிக்கப்படுதுன்னா, சுற்றின ஊற்றப்படுதுன்னா கர்த்தரை அங்கீகரிக்கிறார். அதனால் பார்க்குறவங்களுடைய மனசாட்சியில் ஒரு பெரிய சமாதானம், என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, எனக்குள்ள சமாதான குறைச்சல் நீங்கிடுச்சு, எனக்கு சமாதானம் உண்டாயிற்று. அப்படின்னா இயேசுவின் இரத்தத்தை தியானிக்கணும். எனக்காக சமாதானத்துக்கு பல குணங்கள் இந்த இரத்தத்தை தியானிக்கலாம். சர்வாங்க தகன பலியாக நீங்கள் இரத்தம் சிந்தினீங்க, பாவ நிவாரண பலியாக ரத்தம் சிந்தினீங்க, குற்ற நிவாரண பலியாக ரத்தம் சிந்தினீங்க, அதே போல் சமாதான பலியாக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்களேப்பா. அந்த விலையேற பெற்ற ரத்தத்துக்குள்ளே என்னை மறைத்து கொள்ளும். எப்பொழுதுமே இந்த ரத்தத்தோடு இணைந்து நம்மை செயல்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தை வாசிப்போம். பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக. சரி, இப்ப எதை ஒரே வார்த்தையில சொல்லுங்க, எதை செலுத்தணும்? ஒரே வார்த்தையில சொல்லுங்க. அதான் அதுக்கு பேர் என்ன? எதை எடுக்கணும், எதுலேருந்து எதெல்லாம் பிரிக்கணும், அவ்வளோதான். கொழுப்பு ரொம்ப உனக்கு கொழுப்புன்னு சொல்லி திட்டுறோம் இல்லையா? கொழுப்பு தான் ரொம்ப பெஸ்ட் போர்ஷன், கொழுப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டு. ஆனால் என்ன செய்யணுமா, இந்த சமாதான பலியை இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் இவ்வளோ சொல்லிக் கொடுக்க காரணம் என்னென்னா, இந்த சமாதான பலி எப்படியெல்லாம் செலுத்தப்பட்டுச்சதோ அதே போல் நம்மளும் அந்த பலியோடு இணைந்து இந்த சமாதான பலியினுடைய இந்த பலியினுடைய முக்கியத்துவம் உச்சிதமானது தேவனுக்கு செலுத்தப்பட்டுச்சு. என்ன உச்சிதம்? அந்த இன்வர்ட் நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை, நம்முடைய திட்டம். நமக்கு சில ஆசைகள் இருக்கும், ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என் விருப்பம் எதுவுமே வேண்டாம். எப்படி ஜெபிக்கணும்னா, நான் விரும்பினேங்கிறதுக்காக நீங்கள் எதையும் தர வேண்டாம் ஆண்டவரே, நான் கேட்டேங்கிறதுக்காக எதையும் எனக்கு தந்துடாதீங்க ஆண்டவரே, உமக்கு விருப்பமானா மட்டும் எனக்கு அது கிடைச்சா போதும். உமக்கு விருப்பம் இல்லைன்னு அது தெரிஞ்சிடுச்சுன்னா திருப்பி திருப்பி நான் ஆசைப்படாதபடிக்கு என் இருதயத்தை மாற்றிருங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த காரியத்தின் மேலே எனக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கிருங்க ஆண்டவரே. இந்த இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அது ஒருவேளை என் பார்வைக்கு நலமாய் தோன்றினாலும் என் காலை திசை திருப்பிருங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை பேசினாதான் நல்லது அப்படி நான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் அப்படி பேச வேண்டாம்னா அடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிற உத்தமன். குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது அப்படியே கோபம் பொங்கும்போது உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் இன்வர்ட் போர்ஷனை அடக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கொழுப்பு. ஆண்டவரே இது வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம், இதற்காக என்னை நீங்கள் ரட்சிக்கலை, இதற்காக நீங்கள் சமாதான பலியாக வரல, எனக்கு இதிலேருந்து விடுதலை கொடுங்க, நீங்கள் மட்டும் கேட்டு அவரோட இணைஞ்சு கொள்ளுங்க. அது எப்படி கேட்கணும் தெரியுமா? இப்போ ஒரு பாம்பு துரத்திட்டு வருதுன்னா எப்படி ஓடுவீங்க? அடைக்கலமாக ஓடி. நாய் துரத்திட்டு வருதுன்னா எப்படி ஓடுவீங்க? ஒரு கேள்வி கேட்குறேன். பாம்பு துரத்திட்டு வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள என்ன எண்ணங்கள் வரும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சத்தமாக தான் சொல்லுங்களேன். கடிச்ச உடனே என்ன செய்வோம்? செத்து போயிடும். நாய் துரத்திட்டு வருது, உங்களுக்கு என்ன எண்ணம் வருது? கடிச்சிச்சுன்னா என்ன வரும்? 40 ஊசி போடணும். கரெக்ட், ஊசி போடணும். ஐயோ ஐயோ தொப்புளை சுற்றி ஊசி போடணும். வருதா? எது எது துரத்துதோ அந்த காட்சி அப்படியே வருது. இப்போ என்ன செய்யணும்? நம்முடைய இந்த உலகம் எப்படின்னா பல காரியங்கள் நம்முடைய எமோஷனை தூண்டி விடும். அப்படி தூண்டி விடும்போது எங்கே போகணும் தெரியுமா? ஓடி போய் அவர்கிட்ட சரண் அடைஞ்சணும். என் சரணாலயமே எனக்கு உதவி செய்யுங்க. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் மனசை என்ன செய்யணும்? அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிடுறீங்க, அவசரமாக ரெஸ்ட் ரூம் போகணும், என்ன செய்வீங்க? கண்ட்ரோல் பண்ணுவீங்க. கெப்பாசிட்டியை கர்த்தர் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் தெரியுதுல்ல. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணும்போது ஒரு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஆனால் என்ன தெரியுமா ஒன்று பிரச்சனை, என்னைக்கு கோபப்படாதுன்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு தான் கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு வார்த்தை வரும் பாருங்க. அதுதான் கர்த்தர் சோதிச்சு பார்க்குறார். இதில் தான் விழிப்பாக இருக்கணும், அமைதியாக இருக்க பாருங்க. எப்படி தெரியுமா கோபத்தை? முக்கியமாக பெண்களுக்கு சென்சிட்டிவ் பார்ட் என்ன தெரியுமா? ஒன்று தெரியாதா, உங்கள் அம்மாவை தெரியாதா? உடனே இங்கேருந்து இங்கே 1 வந்துச்சுன்னா இங்கே 10 அம்புகள் அங்கே போகும். இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடக்கிற சக்தியை இழந்துருவோம். ஆரம்பத்திலே விவாதம் வருமுன் வசனம் இருக்கிற விவாதம் வருமுன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிரு. சண்டையின் ஆரம்பம் மதக திறக்கிறது போல இருக்கும். விவாதம் வருதா?
வாயை மூடிக்கணும். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, இது என்னப்பா சாதாரண ஆரம்பித்த விவாதம் வருது, அமைதியாக போயிடணும். அப்படி என்றால் இந்த நாட்களை ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் என்ன செய்யுங்க, இங்கே ஊற்றப்பட்டுச்சு. கொழுப்பை எடுத்து அந்த பலிபீடத்தில் வச்சு தகனிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு எனக்குள்ள உச்சிதமான என் விருப்பம், என் எண்ணம், என் திட்டமெல்லாம் இந்த பலியோடு இணைந்து நான் வைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன். என்ன செய்யணுமா? தகனி, எரியணும். அப்படின்னா ஏன் எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனாய் வாழ்ந்த நாட்களில் தன்னுடைய விருப்பத்தெல்லாம் அந்த பெஸ்ட்டை வந்து ஆண்டவருக்குன்னு பலிபீடத்தில் வச்சாரோ, அதே போல் நாமும் இணைந்து என்ன செய்யணும்? பலிபீடத்தில் வைக்க வேண்டும். அப்போ அது எரிய வேண்டும். அடுத்தபடியாக 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு தகன பலியாக படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். மார்க்கண்டத்தையும் அதனோடு கூட அதன் மேல் வைத்த கொழுப்பையும் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படிக்கு கொண்டு வர கடவன். எதையெல்லாம் கொண்டு வரணும்? மார்க்கண்டம்னா என்னது? செஸ்ட் போர்ஷன், மார்பு, அப்புறம் தொடை. இந்த ரெண்டையும் கொண்டு வந்து என்ன செய்யணுமா? என்ன எப்படி எப்படி பலியிடணுமா? அது அசைவாட்டுமா? எப்படி? அசைவாட்டும் பலியாக 2 பலி. ஒன்று வந்து அசைவாட்டும் பலி, இப்படி 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 அசைவாட்டணும். இன்னொன்று ஏறெடுக்கும் பலி, அப்படி தேவ சமூகத்தும்பா ஏறெடுக்கணும். அதெல்லாம் அடுத்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதே 7ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். நிறைய காரியங்களுக்கு 7ஆம் அதிகாரத்தில். இந்த 3ஆம் அதிகாரத்தில் பலி எப்படி செலுத்தப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் இந்த பலியின் பிரமாணம் என்ன, வாட் இஸ் த லா ஆஃப் த பீஸ் ஆஃபரிங் அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுதுன்னா, இந்த மார்க்கண்டத்தையும் இந்த முன்னந்தொடையும் எடுத்து யாருக்கு சேருமா? ஆசாரியனுக்கு சேருமா. இப்போ நம்ம வந்து ஆசாரிய ஊழியம் செய்கிறோம், ஒருத்தங்களுக்கு போய் சமாதானத்தை சொல்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம் அது. ஆனால் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்காருன்னா அந்த மார்பு பகுதி, அது ரொம்ப ப்ரிஷியஸ், ரொம்ப டேஸ்ட்டு. அதே மாதிரி முன்னந்தொடை அப்படின்னா மற்றவர்களை நேசிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நமக்கு தருவார். எப்படி ஆண்டவரே தியானிப்பு, எப்படி ஆண்டவரே யூதாஸ் வந்து முத்தத்தில் உங்களை காட்டி கொடுக்கும்போது நீங்கள் துரோகின்னு சொல்லாமல் ஸ்நேகிதன் எப்படி ஆண்டவரே சொன்னீங்க, அந்த சுபாவத்தை எனக்கு தாங்க. சிலுவையில் அறைகிறாங்க, நீங்கள் ஒன்றும் அலறாமல் பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்னு எப்படிப்பா நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அதை தாங்க, என்னால் முடியலையே. நீங்கள் பாவம் இல்லாத தேவன்தான், ஆனால் விபச்சாரத்தில் கையுமையுமா பிடிக்கப்பட்ட அந்த பொண்ணை பார்த்து எல்லாரும் கல்லறின்னு வராங்க, நீங்கள் மட்டும் ஒன்றுமே சொல்லாமல் ஒரு வார்த்தையில் இனி பாவம் செய்யாதே அப்படின்னு எப்படிப்பா சொல்ல முடியுது? என் புருஷன் ஒன்று தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலே என்னால் தாங்க முடியலையே, என் மனைவி ஒரு தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலே தாங்க முடியலையே, நான் தான் புருஷன், நான் சொல்ல தான் நீ கேட்கணும். இந்த பணம் எங்கே போச்சு, அதை பற்றி உனக்கு என்ன கேள்வி? என் இஷ்டப்படி செய்வேன், நான் அப்படி தான் செய்வேன், நான் ஆம்பளை, என் இஷ்டப்படி தான் செய்வேன் அப்படிலாம் பயங்கரமாக போட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? சகோதரிகள் அந்த நேரத்தில் என்ன தான் சொல்லிட்டு போட்டோம், எல்லாத்தையும் ஆளு செய்கிற அப்பா ஒருத்தர் என்கிட்ட இருக்கார், பேசி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா அதை நேசிக்க. இப்படி ஒரு மனைவி இருக்காளா, இப்படி ஒரு கணவன் இருக்காங்க, இப்படி ஒரு மாமியார் மருமகள், எப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குனாலும் ஆண்டோட கேளுங்க, அந்த உண்மை நேசிக்கிற ஜனங்களை நேசிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்புறம் முன்னந்தொடை, ஆண்டருக்காக நிற்கக்கூடிய பலத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்போ இந்த 2 வந்து ஆசாரியர்கள் புசிக்கணும். நம்ம எதை புசிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் நல்லா புசிங்க, நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட 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 குடும்பத்தில் அன்பு பெருகும், குடும்பத்தில் பலன் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கடைசியாக பார்க்கும்போது அது என்ன செய்யணும்? அந்த 17ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது, இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல் என்றார். ஏன் கொழுப்பை புசிக்காத, உனக்குன்னு உச்சிதமா இருக்கத நீ என்ஜாய் பண்ணக்கூடாது. உனக்கு எது பிரியமோ, உனக்கு எது முக்கியத்துவம் நினைக்கிறியோ, உன் வாழ்க்கையில் இதுதான் பெருசு நினைக்கிறியா, அது பலிபீடத்தில் வந்துடணும். அதுதான் முக்கியம். ஒரு நாளும் சாப்பிடக்கூடாது கொழுப்பை, அது தேவனுக்குரியது. தேவனுக்குரியதில் போய் நம்ம எடுத்தோம்னா கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அப்படின்னா தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தணும்.
ரத்தத்தை ஏன் புசிக்கக்கூடாது? அந்த ரத்தம் உன்னுடைய மீட்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அந்த அத்தனை மகிமை அவருக்கு தான் செலுத்தணும். நம்ம எந்த காரியம் செய்யல, நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமார் நின்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தார். நம்மில் அன்பு கூர்ந்து கொடுத்தார். இந்தா போ அப்பா, உன்னால தாங்க முடியல, எவ்வளோதான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற, சரி போ, இந்த உனக்கு ஒரு மீட்பை கொடுக்கறதுக்கு என் பையன் அனுப்புகிறேன் அப்படின்லாம் அனுப்பல ஆண்டவர். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அந்த அன்பு நமக்கு வேணும். அப்படின்னா என் வாழ்க்கையில் இருக்க அந்த கொழுப்பும் இந்த பலியோட ரத்தமும் அது யாருக்கு சேர வேண்டும்? தேவனுக்கு சேர. அப்படியே எழுப்பி நிற்போமா? போஜன பலி, சமாதான பலி. நாளைக்கு நீங்கள் வரும்போது 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வரணும். நல்லா படிங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரியுதுக்கு, ஆனால் இப்போவே நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பி. எல்லாம் எழுப்பி நிற்போமா? கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் வாயத்து ஆண்டவரே, என்னை போஜன பலியாக எனக்காக வந்த என் போஜன பலியே, வாய் திறந்து சொல்லுங்களேன். அவர் ஆண்டவர் பிரியப்படட்டும். என் பிள்ளைங்க நான் எந்த பலியாக வந்தேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஆண்டவர் சந்தோஷப்படணும்னா எல்லாரும் வாயார சொல்லுங்க, என் போஜன பலியே, என் போஜன பலியே. இந்த உலகத்தில் ஆண்டு மகிமையெல்லாம் விட்டு இறங்கி எனக்காக போஜன பலியா, என்னுடைய சமாதான பலியே, என் சமாதான பலியே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் பொருட்டு இந்த உலகத்தில் வந்து ரத்தத்தை சிந்தினீரேப்பா, சமாதானத்தை உண்டு பண்ணும் பொருட்டு ஆக்கினைகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அப்படியே ஜெபத்தில் இப்போ கொஞ்சம் நடத்த போகிறோம். ஜெபத்தில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.